செம்பருத்தி செடி தெரியுதா இல்லைங்களா சரியா? செம்பருத்தி செடி ஆனால் பூ வரல இதில் இன்னும். இது மல்லிகைப்பூ செடி. இது வந்து கொடி எல்லாம் அப்படியே வீட்டுக்கு மேலே போவோம் கொடி. இது பக்கத்தில் சின்ன சின்ன செடியாக இருக்குது. இதெல்லாம் கனகாமரம் செடி தான். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் ரோஸ் செடி. இன்றைக்கி ஹோம் டூர் வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வீடு. இதெல்லாம் கோலம் வந்து பொங்கலுக்கு போட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இது வந்து மேலே வீடு இருக்குது. இதெல்லாம் பொங்கலுக்கு போட்ட கோலம். துணியெல்லாம் துவைச்சிங்க தான் காய போடுறது. அது ரெஸ்ட் ரூம் எங்களுது தான், வெளியே தான் வந்து போகணும். இது வந்து மாட்டு கொட்டாய், மாடெல்லாம் நிறைய இருக்கும். இதுக்குள்ளே தான் எங்கள் வீடு. இங்கேயே ஒரு சின்ன கேட் இருக்கும். கேட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன், பாப்பா வச்சுருக்கிறதுனால கையில் உள்ளே போட்டுருக்கேன். இது என்னோடய வாஷிங் மிஷின் தான், ரிப்பராக இருக்குது. சைக்கிள் எல்லாம் இருக்குது. இதுதான் ஹால்லே பெட்டு கட்டிலெல்லாம் போட்டுக்குவோம். ஏன்னா வேக்காடு உள்ளே படுக்க முடியாது பெட்ரூம் இல்லைன்ட்டு ஹால்லே கட்டிலெல்லாம் போட்டு, ஏன்னா இங்கே ஜன்னல் நல்லா காற்று வரணுக்கோசரம் இங்கேயே கட்டில் போட்டு வச்சுட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே டிவி. இது பாப்பாது பொம்மை. பாப்பா மேலே படுத்துனா அது மேலே விளாடுவான். இது பாப்பாது சைக்கிள். அதெல்லாம் இந்த மேக்கப் திங்ஸு. அதெல்லாம் என்னோடய மேக்கப் திங்ஸு. இங்கே தான் படுத்து தூங்குறது எல்லாமே, ஏன்னா உள்ளே இருக்க முடியல வெயிலுக்கு. இதெல்லாம் எங்கள் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ, பாப்பா பர்த்டே ஃபோட்டோஸ். இதெல்லாம் மேரேஜ் ஆன புதுசில் பிடிச்ச ஃபோட்டோஸு. எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் கிச்சன். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சின்னதாக தான் இருக்கும் கிச்சனு. சாமி ஃபோட்டோ, சாமி ரூம் வந்து கிச்சன்லேயே வச்சுட்டு சின்னதாக. இது வாஷிங் மிஷினு. இதான் கிச்சனு. இதுதான் பெட்ரூமு. ரூமுக்குள்ளே பீரோ வச்சுட்டுக்கிறோம். இது பாப்பா அது தொட்டியில் கழட்டி வச்சுட்டுக்கிறோம். பாப்பா அதில் தூங்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துணிங்கெல்லாம் இங்கே மடிச்சு வச்சுக்கிறேன். வீட்டுக்கு போடுற துணி மாத்திரம், நைட்டிஸ் எல்லாம் அது